2 நாட்களுக்கு முன்னாடி சிறுத்தை சிவா அவர்களுடைய தம்பியான நடிகர் பாலா இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தன்னுடைய முன்னாள் மனைவி தன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தினதாகவும், கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த குடும்பம் எனக்கு பல வலிகளையும் வேதனையும் கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரியும், எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2 நாட்களுக்கு முன்னாடி சிறுத்தை சிவா அவர்களுடைய தம்பியான நடிகர் பாலா இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு. தன்னுடைய முன்னாள் மனைவி தன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தினதாகவும், கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த குடும்பம் எனக்கு பல வலிகளையும் வேதனையும் கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரியும் அந்த வீடியோல அவர் சொல்லியிருந்தாரு. அவங்க இவரை கொடுமைப்படுத்துறதுக்கான முக்கியமான காரணம் நடிகர் பாலா கிட்ட இருக்கிற அவருடைய சொத்தும் அவருடைய காசுக்காக தான் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அந்த வீடியோல அவர் ஒரு முக்கியமான விஷயமா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கு மேல தன்னுடைய முன்னாள் மனைவியோட குடும்பத்தில இருந்து தனக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சதுன்னா மிகப்பெரிய ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி அத்தனை உண்மைகளையும் வெளியில சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ அவருடைய வீட்டுக்கு பிரஸ் எல்லாரையும் வரவழைச்சு அவரு பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாலா ரவிமோகனுடைய அப்பா கிட்ட பேசினதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அவர்கிட்ட அதை பத்தி கேட்கும்போது, ஆமா அவர்கிட்ட பேசினதுன்னு தான், ஆனா ரவிமோகனுடைய அப்பா கிட்ட பேசினது வேற விஷயத்துக்காக, ஆனா இந்த விஷயம் வேற விஷயம், ரெண்டுத்துக்குமே சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதே போல பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தனக்கு ஒரு அனானிமஸ் நம்பர்ல இருந்து கால் வந்ததாகவும், அதுல இருந்து நான் ப்ரொவோக் ஆயிட்டேன், அதனாலதான் இந்த பிரஸ் மீட்டை வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதே போல எனக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்தே என்னை பத்தி சோசியல் மீடியால மிகவும் அவதூறா நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல, அதை தயவு செஞ்சு நிப்பாட்டிங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருக்கிறாரு. இறுதியா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையுமே தன்னுடைய இன்னாள் மனைவிக்கும் தன்னுடைய அம்மாவோட பேர்லயுமே எழுதி வச்சுட்டேன், என் பேர்ல ஒண்ணுமே இல்ல, என்ன விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.